சாதி இல்லை, மதம் இல்லை, அதனால் போர் இல்லை. இப்போது எனக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, நான் என இருந்தது எதுவும் இப்போது இல்லை என்று சந்த் கபீர்தாசர் கூறுகிறார். எல்லோரும் இதை நடைமுறையில் எப்படி சாத்தியமாக்க முடியும்? நான் என இருந்தது இப்போது இல்லை என்ற சொற்றொடருக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் தம் நிர்வாண சதகத்தில் விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார். நான் என இருந்தது இல்லாமல் போவதற்கு முன்பு, அதாவது நான் என எண்ணிருந்த எனது தவறான அடையாளத்தின் அம்சங்கள் எவை? நான் மனமோ அறிவோ அகங்காரமோ அல்ல. நான் கேட்கும் காதுகள், சுவைக்கும் நாக்கு, முகரும் மூக்கு, பார்க்கும் கண்கள் போன்ற உறுப்புகளும் அல்ல. நான் வானமோ பூமியோ நெருப்போ காற்றோ அல்ல. நான் உயிர் மூச்சோ பஞ்ச வாயுக்களோ அல்ல. நான் உடலின் 7 பொருட்களோ 5 கோஷங்களோ அல்ல. நான் பேசும் உறுப்பு அல்ல. பிடிப்பதற்கான கைகளோ நடப்பதற்கான கால்களோ அல்லது வெளியேற்றும் உறுப்புகளோ அல்ல. எனக்கு தந்தையோ தாயோ இல்லை. நான் பிறப்பற்றவன். எனக்கு உறவினர்களோ நண்பர்களோ இல்லை. நான் ஒரு ஆன்மீக குருவும் இல்லை, சீடனும் இல்லை. அனைவரின் ஆழ்ந்த உறக்கத்தில் இயல்பாகவே இல்லாத இத்தகைய மேற்கூறிய அனைத்து தவறான அடையாளங்களையும் நீக்குவதன் மூலம் மட்டுமே சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் தம் அருட்பெரும் ஜோதி அகவலில் பாடியுள்ளபடி சாதி கட்டுப்பாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் அனைவரும் வெல்ல முடியும். அதனால் எங்கும் சமாதானம் நிலவும். ஸ்ரீ குருபியோ நமக.